மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னாலே ஒரு பரபரப்பா தரமா இருக்கும். அந்த மாதிரியான வரிசையில இந்த படத்தையும் சொல்லலாம். எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து சும்மா நம்மளே மிரள வச்சிருப்பாங்க. சோ கிளைமேக்ஸை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சேலஞ்ச் பண்றேன். சரி வாங்க இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. அங்கிருந்து ஒருத்தர் போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நிறைய பேர் இந்த கன் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இப்ப எலெக்ஷன் டைம் வருதுன்றதால ஒட்டுமொத்த கன்னையுமே இங்க சரண்டர் ஓவர் பண்ண சொல்லி மேல் இடத்துல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்களாம். அதனால எல்லாருமே தன்னோட கன்னை சேஃப்டிக்காக வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து ஹேண்ட் ஓவரும் பண்றாங்க. இந்த சீனை கட் பண்ணா அப்படியே நம்ம படத்தோட ஹீரோ அஜயுமே ஹீரோயின் அபர்ணாவையுமே காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பண்ணும்போது கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உனக்கு ஒரு முக்கியமான கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நபர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்கறாரு. பதற்றத்தோட ஒரு நிமிஷம் இருங்க சார் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போது அந்த போலீஸ்காரரு உங்க அப்பா பெரிய இதுதானே, ஒரு மிலிட்டரியில தானே இருந்தாரு உங்க அப்பாக்கு தெரியாதாப்பா கண்ணு வந்துட்டு இங்க சரண்டர் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை தடவை போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, போன் ரீச் ஆகல, ஒழுங்கா ஈவினிங் குள்ள சரண்டர் ஓவர் பண்ண சொல்லுங்க, இன்னைக்கு தான் கடைசி தேதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் சரிங்க சார் நான் வந்துட்டு அப்பா கிட்ட போன் பண்ணிட்டு சொல்றேன், சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்றேன், என்னாலையும் வர முடியாது, நான் கொஞ்சம் முக்கியமான வேலையா வெளியே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ற அதே மாதிரி ஒரு போலீஸ்காரர் இங்க வந்திருக்காரு. சரி முதல்ல நீ உன்னோட வேலையை பாரு, அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசிக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாக்கு உடனே போன் போட்டு அப்பா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க, போன் பண்ணி இந்த மாதிரி கன் லைசன்ஸை சரண்டர் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க, கன்னை எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கன்னை ஹீரோவோட அப்பா தொலைச்சிருக்கிறாரு பல மாசத்துக்கு முன்னாடி. இது வரைக்கும் அந்த கன்னே கிடைக்கலையா, இப்ப என்ன பண்றது, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி போல போனை அப்படியே கட் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் ஆகுது. ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் அங்கிருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு தான் அங்க வந்துகிட்டு இருக்காரு. ஆனா வந்த இடத்துல நம்ம ஹீரோவோட வீட்டு ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள இருக்குது. அந்த ஃபாரஸ்டுக்குள்ள வீட்டுக்கு முன்னாடி நிறைய போலீஸ் ஜீப்பு நிறைய பொதுமக்கள் நின்னுகிட்டு இருக்காங்க கூட்டமா. என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பதற்றத்தோட போகும்போது தான் போலீஸ்காரங்க அந்த கன்னை வாங்கிட்டு போறதுக்காக இங்க வந்திருக்காங்களாம். சோ இப்ப வந்த இடத்துல தான் உண்மையை சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த கன்னை நான் வந்துட்டு தொலைச்சிட்டேன், எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவும் போலீஸ்காரங்கள்ட்ட எடுத்து சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றாரு. அதனால கொஞ்சம் மரியாதை கொடுத்து இதை பாருங்கப்பா கன்னு காணாம போயிடுச்சு அப்படின்னா நீங்க முன்கூட்டியே எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எல்லாம் வச்சுட்டு செக் பண்றாங்க. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு மிலிட்டரியில ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப அப்படியே நைட் டைம் காமிக்கிறாங்க. நைட் டைம்ல நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. அந்த அண்ணன் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருக்காரு. செட்டில் ஆனதுல இருந்து இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி அவர் அவங்க அப்பா கிட்ட கூட பேசாத மாதிரி தான் இருக்காரு. ஆனா தம்பி கிட்ட நல்லா பேசுவாரு. இப்ப கூட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம அபர்ணாமும் வராங்க. என்னமா கல்யாணம் எல்லாம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி லைஃப்ல எப்படி ஒர்க்லாம் எங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ஆரம்பிக்கும் போது நான் ஒர்க்கையே ரிசைன் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ அந்த வேலையை விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்காங்க. அவருக்கு ஏதோ வேலை வந்துருச்சு, சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்றாரு. ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எங்க அப்பாவுக்கும் எங்க அண்ணனுக்குமே ஆகாது, அதனால அவன் தனியாவே போயிட்டா கல்யாணம் பண்ணிட்டு, அதனால அவன் ஃபாரின்லயே செட்டில் ஆயிட்டான், நான் மட்டும் தான் இங்க இருக்கேன், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட மனநிலைமை கொஞ்சம் மாறிடுச்சு, அதனால அவர் கொஞ்சம் கோவப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சொல்லி வாய முடியல. அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோ கிட்ட உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்றது, என்னோட ரூமுக்கு டோரை வந்துட்டு சரி பண்ணுங்கிறதுக்காக கார்பெண்டரை வர சொல்லியிருந்தல, வர சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டே போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே விடியவும் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற தோட்டத்துல நின்னுட்டு இருக்காங்க. வீடே காட்டுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி சுத்திர நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரத்துல ஒரு ரேடியோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோவை அங்க போய் வச்சு யாருங்க பாட்டு கேட்கறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ வராரு. இங்க குரங்குங்க தொல்லை ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதுங்க தான் அந்த டேப் ரிகார்டை எடுத்துட்டு போயிட்டு அங்க மாட்டி விட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சில பேர்த்த வர வச்சு ஹீரோவோட அவங்க அப்பா வீட்டை சுத்தி இருக்கிற மரத்துல எல்லாம் குரங்கு ஏறாத மாதிரி முள்வெளியை அனுப்பிக்கிறாங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோயின் கையில ஒரு விளையாட்டு பொம்மையும் கிடைக்குது. அதையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா அவரோட ரூமுக்குள்ள யாரையுமே விட மாட்டாரு. அந்த ரூமுக்குள்ள ஏதோ சில விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நோட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு வேகமா ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா இந்த காட்டுக்குள்ள ஒருத்தவர் தனியா இருக்கிறான். சோ நம்ம ஹீரோவோட அப்பா வர்றதை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு ஆளை நீ போ நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா கிட்ட அவங்க ரெண்டு பேரும் ஏதோ தனிமையில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன விஷயங்கிறது நமக்கும் காட்டல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. சோ இன்டர்நெட்ல தான் கனெக்ஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நிறைய விஷயத்தை பத்தி பேசவா ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா நம்ம ஹீரோவோட பர்சனல் டீடைல் எல்லாம் கேக்குறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே
கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையுமே இருந்திருக்குது பையன். ஸோ அவங்க மனைவியும் இறந்து போயிருக்கிறாங்க ஒரு உடம்பு சரியில்லாம. அதே மாதிரி அவங்க பையன் இருக்கான் இல்லையா, அவனும் வந்துட்டு மிஸ் ஆயிருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. இதை எல்லாத்தையுமே சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு கண்ணே கலங்குது. இப்படி நம்ம ஹீரோ அங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, வீட்டுக்குள்ள நிறைய போட்டோஸ் எல்லாம் மாட்டிருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அபர்ணாக்கு நம்ம ஹீரோவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ண போறோங்கிற விஷயம் தெரியும். ஆனா இது வரைக்கும் நம்ம ஹீரோவோட முத பொண்டாட்டியோட போட்டோவையும் அவரோட பையனோட போட்டோவையும் பார்த்ததில்ல. ஆனா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம ஹீரோயினால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அப்பா மிலிட்டரியில இருக்கும்போது கூட எடுத்துக்கிட்ட போட்டோ ஒட்டுமொத்தமா அங்க செவத்துல மாட்டி வச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் சோகமாவே ஆயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலை பார்க்கறது ஒரு ஃபாரஸ்ட் ஆபீஸ் இல்லையா, அப்படி ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட நேத்து பேசிட்டு இருந்தா பாருங்க. அவன் வந்துட்டு சாராயம் காய்ச்சுவானாம். சோ அவன் ஆளே கொஞ்சம் சரியில்லாத ஆளு. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவன் காட்டுக்குள்ள போயிட்டு சாராயம் காய்ச்சி நிறைய பேத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கான். அதுவும் இங்க டிபார்ட்மெண்ட்லயே சில பேத்துக்கு கொடுக்கறதால டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் கொஞ்சம் இருக்குது. நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா அவர்கிட்ட நல்லா பழகிறதால உங்க அப்பாவை அவன் கூட அடிக்கடி பேச வேணாம் சொல்லு, பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. இங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான போன் ஒண்ணு வந்திருக்கு. அதாவது ஃபாரஸ்டுக்கு நடுவுல இவங்களோட பேனர் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த பேனர்ல யாரோ துப்பாக்கியால சுட்டிருக்காங்களாம். அதனால எமர்ஜென்சியா கிளம்பி வர சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டவொடனே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இவங்களோட அப்பாவோட பிஸ்டலை இப்ப காணாம போயிருக்கு இல்லையா, ஒருவேளை அதை எவனாவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணாலுமே பிரச்சனை நம்ம ஹீரோவோட அவங்க அப்பாக்கு தான். சோ அதனால பயந்துகிட்டு நம்ம ஹீரோவும் போறாரு. அதே மாதிரி அந்த சாராயம் காய்ச்சறவனும் அங்கிருந்து போகும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பா படுது. ஹீரோவோட அப்பாவை இங்க காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பேங்க்ல போயிட்டு சில விஷயங்களை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நெட்வொர்க் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா ரொம்பவே கோவப்பட்டு அவங்கள்ட்ட எரிஞ்சு விழுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஹீரோவோட வேலை பார்க்குற இடத்துல ஒரு போன் கால் வந்தது இல்லையா, இப்ப போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. நம்ம ஹீரோவா அங்க இருக்காங்க. அப்போ அதிகாரிங்க எல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற பேனர்ல அங்க ஒரு யானையுமே வரைஞ்சிருக்கு. அந்த யானை தான் துப்பாக்கியால சில பேர் கண்டமணிக்கு சுட்டிருக்கானுங்க. திரும்பவும் அந்த பேனர்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட இதை பாருங்க, இந்த ஃபாரஸ்ட்ல எவனோ துப்பாக்கி வச்சுக்கிட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போய் இந்த பேனரை சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளவு ஒரு கேவலமான வேலையை எவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷம் மனசு கொஞ்சம் படபடப்பாவும் ஆகுது. ஏன்னா அவங்க அப்பாவோட துப்பாக்கி காண இல்லையா, அதுதான் நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. திரும்பவும் அன்னைக்கு நைட்டு அண்ணனோட வீடியோ கால்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி துப்பாக்கி காணாம போன விஷயம், இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரம் அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லுடா, அந்த ஆளு மென்டல் மாதிரி நடந்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலா பேசிக்கிட்டு இருக்க. அவங்க அண்ணன் பொண்ணு இங்க வந்து வாங்கப்பா நம்ம வெளியே போலாம்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த அண்ணன் பொண்ணை பார்த்தவனே சிரி சிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விளையாடுறத பார்க்கும்போது ஹீரோ அவங்க பையன் அவங்க வருது. அப்படியே கட் பண்றாரு அவங்க அண்ணனும். அடுத்து நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. மணி 7 ஆச்சு, இன்னும் அப்பாவை வர காணா, என்ன ஏதுன்னு போன் பட்டு கேளுங்களா அப்படின்னு சொல்லும்போது பொதுவா அவர் வர டைம் தான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா காரை ஓட்டிட்டு வராரு. காரு பாதியிலே நிக்கவா ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க வெளியே வந்து நின்னுட்டு இருக்காரு. அங்க வந்துட்டு ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கு. அந்த குரங்கு நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்து உருன்னு கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அங்கே நின்னுட்டு இருக்காரு இல்லையா. அடுத்தது போன் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோக்கு. இந்த மாதிரி என்னோட கார் வந்துட்டு பாதியிலே நின்றுச்சு, சீக்கிரமா அப்படின்னு சொன்னவனே நம்ம ஹீரோயினுமே வரேன்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே போறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அப்பா காரை போயிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கே சொன்னலப்பா பேட்டரி கொஞ்சம் டவுனா இருக்கு, அதை மாத்துங்க அப்படின்னு. ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, ஏதாவது ஃபால்ட்னா அதை அப்பவே சரி பண்றானு, எல்லாத்தையும் நான் தான் பண்ணணுமா அப்படின்னு அவரு கொஞ்சம் கோவப்பட்டுட்டு வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட காரை ஹீரோவே எடுக்கிறாரு. அவங்க அப்பா அதுல உட்காந்துக்கிறாரு. ஹீரோவோட அப்பா காரை நம்ம ஹீரோயின் ஓட்டிட்டு வராங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அங்க ஜன்னல் ஓரமா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படி நின்னுட்டு இருக்கும்போது ஏதோ நெருப்பு எரியறது மாதிரி ஏதோ தெரியுது. தூரத்துல பார்த்தா ஒரு வெளிச்சம். ஆக்சுவலி அதை எரிக்கிறது நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா தான். ஏதோ பழைய வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் எரிச்சிட்டு இருக்காரு. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஹீரோவும் ஹீரோயினுமே வெளியே வந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள அங்க இருந்து ஹீரோவோட அப்பா எஸ் ஆயிடுறாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போலான்னு போகும்போது இதை பாருங்க டார்ச் எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் போலான்னு சொல்லிட்டு 2 பேருமே இங்க வெளியே வரலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளே பயங்கரமான மழை. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த எரிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்த போயிட்டு பாக்குறாங்க. போலீஸுமே வர சொல்லிருக்காங்க நம்ம ஹீரோ. சோ போலீஸ்ங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க தான். சோ அப்ப வந்து செக் பண்றாரு. சோ இந்த இடத்துல ரெகுலரா இந்த மாதிரி யாரும் குப்பையை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்க வீட்ல இருந்து பார்த்தா கூட இது நல்லா தெரியுமேப்பா, இதனால் வரைக்கும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போலீஸ் கேட்க, இல்ல சார் நேத்து என் மனைவி தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ வேஸ்ட் பொருளை தான் எரிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து போலீஸ்காரர் சொல்லிட்டு போறாரு. சொன்னது மட்டும் இல்லாம இந்த இருக்கிற இடமே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது. இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் ஒரே மாதிரியே ஒரே அளவுல வளரவும் ஆரம்பிக்குது.
கிடையாது, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த இடம் யாரோட இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அவங்க அப்பாவும் வர ஆரம்பிக்கிறாரு. இது யாரோட இடம்? என்னோட இடம் தான், சும்மா நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவோட அப்பா கொஞ்சம் கோவப்படுறாரு. இல்லங்க, நீங்க ஏதோ கொஞ்சம் இடம் வித்துட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த இடம் அந்தாண்டருக்கு 2 ஏக்கர், அது வேற ஒருத்தருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வித்திருக்காங்களா. சோ அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு போகும்போது பிஸ்டல் காணாம போயிடுச்சுல்ல, அதை பத்தி திரும்பவும் ஞாபகப்படுத்தி விட்டு போறாரு அந்த போலீஸ்காரரு. இப்போ நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மெயில் ஒண்ணு வந்திருக்கு. ஏதோ ஒரு காணாம போன சின்ன பையனோட பாடி ஒண்ணு கர்நாடகால கிடைச்சிருக்காம். சோ அதை நம்ம ஹீரோவை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க, போனும் பண்ணிருக்காங்க. சோ இப்ப அடுத்தது நம்ம ஹீரோவும் ட்ரெயின் ஏறி கிளம்புறாங்க, கூடவே நம்ம ஹீரோயினுமே போறாங்க. 2 பேத்துக்குமே மனசே சரியில்லை. அப்பதான் அங்க இருக்கிற போலீஸ்காரரு நம்ம ஹீரோயின் கிட்ட சில விஷயங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனைவியும் அந்த பையனும் காணாம போனதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே அப்செட் ஆயிட்டான், அஜய் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ அங்க ட்ரெயின்ல ஜன்னல் ஓரமா நின்னுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவன் எனக்கு கிடைப்பாங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டே போறாங்க. அதே மாதிரி வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பழைய நியூஸ் பேப்பர்ல கூடமே சின்ன பையனோட உருவம் எல்லாம் இருக்குது. அதுமே நம்ம பெரியவர் கட் பண்ணி ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, எழுதிலாம் வைக்கிறாங்க. இப்ப அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த லொகேஷனுக்குமே போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பதட்டத்தோட உள்ள போறாரு. உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோவோட பையனோட டெட் பாடி கிடையாது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியே வருது. அப்படியே அங்க இருந்து திரும்பவும் சந்தோஷமா கிளம்புறாங்க. எங்கேயாவது என் பையன் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு. அப்போ ஹீரோவோட வீட்டுல ஏதோ ஒரு என்கொயரிக்காக ஒரு லேடி அம்மா வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து. அப்ப என்கொயரிக்காக நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா தாங்க நின்னுட்டு இருக்காரு. உங்க பையனோட பேர் என்ன, உங்க மனைவி எங்க அப்படின்னு சொல்லும்போது குடும்ப டீட்டெயில கேட்க அவருக்கு பயங்கரமான கோவம் வருது. எல்லா ரிப்போர்ட்டுமே அங்கதானே வச்சிருக்கேன், நீயே எல்லாத்தையும் கேட்கறல்ல, இப்ப நீயே ஃபில் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லங்க சார், இதெல்லாம் ரூல்ஸ், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சின்ன பையனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா அவர்கிட்ட இருக்க மொபைல் மூலமா பார்த்து ஏதோ சொல்றாரு. அதுக்கப்புறம் பெரிய பையன், இறந்து போன அவங்க மனைவி, நம்ம ஹீரோவோட பையன் பேரு, இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அங்க இருக்க விண்டோ மூலமா ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா பயங்கர வெறியோட திட்டிட்டு போறாரு. என் ரூமுக்குள்ள யாரு வந்திருக்காங்க, யாரு வந்திருக்கா, உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்றது கார்பெண்டர் வர சொல்லு அப்படின்னு உனக்கு ஒவ்வொரு தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நமக்கு ஹீரோயின் நான் தான் உள்ள போனேன், நான் இந்த வீட்டோட மருமக தானே, எனக்கு உள்ள போறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரோட ரூமுக்கு யாருக்கு போனாலுமே பிடிக்காது, பொதுவா நானே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சில விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டுல ஒருத்தவங்க என்கொயரி எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ உங்க அப்பா எல்லாத்தையுமே மொபைல் போனை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த மொபைல் போனை எடுத்து நான் பார்த்தேன், அதுக்காக தான் அந்த ரூம்குள்ளேயும் போனேன். போய் பார்க்கும்போது ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. அதுவும் குறிப்பா ஒரு 10 கான்டாக்ட் மட்டும்தான் இருக்குது, மத்தபடி வேற எந்த கான்டாக்டுமே இல்ல அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாம ஒரு டேப்லெட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த டேப்லெட் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஞாபக மறதிக்காக யூஸ் பண்ற டேப்லெட்டா இது. சோ இப்படிப்பட்ட ஒரு டேப்லெட்டை எதுக்காக உங்க அப்பா போடணும், உங்க அப்பாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவர்கிட்ட நீ என்னன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இது மட்டும் இல்லங்க, நான் வந்த நாள்ல இருந்து உங்க அப்பாவை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் உங்க அப்பாக்கு தெரிஞ்சவர் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு, மிலிட்டரியில வேலை பார்த்தாங்களா ஒன்னா, அவர்கிட்ட பேசும்போது கூட உங்க அப்பா அவர் கையில சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அந்த கொஸ்டின் படி தான் அவர்கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்தவரோட டீடைல் முழுக்க உங்க அப்பா கையில இருக்கு. சோ அதை வச்சுதான் ஒரு ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே படிச்சு அவங்கள்ட்ட கொஸ்டினா கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்காக உங்க அப்பா இப்படி பண்ணணும், எனக்கு என்னமோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நாள் உங்க அப்பா என்னோட வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது கூட உங்க அப்பாவோட முகத்துல நான் பார்த்தேன், அவர் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டு தேடுற மாதிரி தான் இருந்திருக்கு. பொதுவா அந்த இடம் 2 பக்கம் ரோடு போனதால வழியை மறந்துட்டு தான் நமக்கு போன் பண்ணிருக்காரு அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ சில விஷயங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, எங்க அப்பாக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகம் தான், அதனோட விளைவு எங்களுக்குமே தெரியாது, முதல்ல கண்டுபிடிச்சது என்னோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக்க நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட பையன் மொபைல் கேம்னா ரொம்பவே அவனுக்கு பிடிக்குமா, அந்த கேமை காலைல ஏஞ்சோடனே ஆரம்பிச்சிருவான். அப்படி ஏஞ்சோடனே ஆரம்பிக்கும் போது கூட அவர் அயன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, திடீர்னு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அயன் பண்ணது கூடமே மறந்துருப்பாரு, நிறைய சட்டையா ஓட்ட போட்டிருப்பாரு. அது மாதிரி ஒரு பக்கம் கிச்சனுக்கு போறதுக்கு பதிலாக பாத்ரூமுக்கு போவாரு, வழியை அப்பப்ப மறந்துருவாரு. இந்த மாதிரி மறதி இருக்கிற விஷயத்த கூடமே அந்த சின்ன பையன் தான் நோட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், நம்ம ஹீரோவோட முதல் மனைவி கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க மனைவி தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ
ஹீரோ அவங்க அப்பா ஹீரோவோட முதல் மனைவி பையன் எல்லாருமே ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ இதை பாருங்கப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு முன்ன மாதிரிலாம் நீங்க இல்ல சில விஷயங்களை நீங்க மறந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை பார்க்க போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்கு. சாப்பிட்ட சாப்பாட்டை அப்படியே தூக்கி அடிச்சுட்டு நான் யாருக்கிட்டே வர மாட்டேன் கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. எங்க அப்பா அவ்வளவு கோவப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அடுத்த நாள் காலையில அவர் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக எங்க அப்பா கூட வேலை பார்த்து வர ஒருத்தரை கூட்டு வந்து பேச ஆரம்பிச்சேன். ஆனா அவர் பேசும்போது நேத்து அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. சோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எங்க அப்பாக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத. அதுக்கப்புறம் அவர் கூட வேலை பார்த்தா அந்த அங்கிள்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப அவர் ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. உங்க அப்பாக்கு இந்த ஞாபக மறதிங்கிறது டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போதே தான் இருந்தது. உங்க அப்பா மிலிட்டரியில வேலை பார்க்கும்போது அவரா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாருந்தானே நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ அது கிடையாது அவரை வேலை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஞாபக மறதி ரொம்பவே அதிகம் தான். சில ஃபைலை வச்சுட்டு எங்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா எவ்வளவு தேடினாலும் வேலையில பயங்கரமான ஷார்ப்பா தான் இருந்திருப்பாரு. சில ஞாபக மறதி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சில பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் நமக்கு ஞாபக மறதி இருக்குது அப்படிங்கறத வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது சில பேர் அதை வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஹீரோவோட அப்பா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாளாங்க ஒரு நாள் திடீர்னு அவர்கிட்ட இருந்த ஒரு துப்பாக்கியை எங்க வச்சாரு அப்படிங்கறதே தெரியாம போயிடுச்சு. அதனால மேல் அதிகாரிகளா கூப்பிட்டு பயங்கரமான திட்டு இருக்கிறாங்க. திட்டத்தை மட்டும் இல்லாம கடைசியா அந்த துப்பாக்கி துணி துவைக்கிற லேண்டர்ல போடும்போது கிடைச்சிருக்குது. சோ அப்பதான் இவருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கறத மெடிக்கல் ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்தது. இருந்தாலும் உங்க அப்பா நல்லா வேலை பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவரோட இந்த ஃபால்ட் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற நினைச்சுதான் அங்க இருக்கிற மேல் அதிகாரி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கான சர்டிபிகேட் இங்க இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க அந்த அங்கிள். சோ அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக் ஆகுது. சோ இந்த கதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து எங்க அப்பாவை நாங்களும் பெருசா தொந்தரவு பண்றதுல அவர் போக்குக்கு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஹீரோவோட அப்பா வழக்கமா எரிப்பாரு பாருங்க, அதே இடத்துல போயிட்டு திரும்பவும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இந்த எல்லாத்தையுமே எரிக்கிறது இவர் தான் அப்படிங்கிறது. அப்படி எரிச்சிட்டு இருக்கும்போது மரத்துல இருந்து ஒரு பொம்மை ஒண்ணு கீழே விழுகுது. ஒரு குரங்கு பொம்மை தான் விழுந்திருக்குது. சோ அந்த குரங்கு பொம்மைய பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட லேப்டாப்ல ஹீரோவோட பையன் காணாம போயிட்டான் இல்லையா, அவனோட பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அவன் ரொம்பவே சேட்டக்கார பையன். எதை பார்த்தாலுமே அப்படியே செய்வான், ஓடுவான், ஒடேருவான், ஸ்பைடர்மேன் மாதிரி பல்ட் அடிக்கிறது இப்படி அப்படின்னு பயங்கரமான சேட்டை பிடிச்ச பையன். சோ ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்காங்க. ஆனா ரொம்பவே அப்பா சொல்லும். அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கும்போது சரி அந்த பையன் கிட்ட உங்க அப்பா எப்படி பிஹேவ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் அவங்க கிட்ட நார்மலா தான் இருப்பாரு. என்னோட முதல் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போது கூட ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் பண்ணி அவ கூட நான் தான் இருந்து பாத்துக்கிட்டேன். அப்ப கூட என் பையனை எங்க அப்பா தான் நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கூட நம்ம ஹீரோவோ சொல்லவா ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல போலீஸ் வண்டி வர மாதிரி சத்தம் கேக்குது. நிறைய ஊர்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் அங்க குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்க இருந்து இறங்கி வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹீரோவோட அப்பாவும் பாக்குறாங்க. எல்லாருமே அந்த கூட்டத்தோட கூட்டமா போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்கார் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தானே, இங்க எதுக்கு நீ வந்த, இந்த இடத்துக்குலாம் வராது தானே சொன்னேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ பள்ளம் தோண்டும் போது ஒரு புதைக்கப்பட்ட எலும்பு கூட அந்த இடத்துல இருந்திருக்கா. சோ அதை தான் இப்ப பாக்குறாங்க. அது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வரைக்கும் ஃபாரன்சிக்ல இருந்து வரல, சோ வந்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் விசாரிச்சதுல ஃபாரன்சிக்ல வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த எலும்புக்கூடு வந்துட்டு மனுஷங்களோடது கிடையாது, அது வந்துட்டு ஒரு அனிமலோடது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு குரங்கோட எலும்புக்கூடு தான் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த புதைக்கப்பட்ட அந்த குரங்கோட உடம்புல புல்லட்டால யாரோ சுட்டிருக்காங்க, சுட்டு தான் அந்த குரங்கை இங்க புதைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ஃபாரன்சிக்ல இருந்து போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கா, வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்ட பிஸ்டல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க என்கொயரி பண்ண. அப்பதான் நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா கிட்ட துப்பாக்கி இருந்தது இல்லையா, அந்த விஷயத்தை அங்க இருக்கிற போலீஸ்காரங்கள்ட்ட எல்லாமே இன்ஃபர்மேஷனா வாங்கிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவை சந்திச்சு அங்க இருக்கிற ஒருத்தர் சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்ப அந்த இருக்கிற புதைக்கப்பட்ட லேண்டு இவரோட லேண்டு தான். ஏன்னா அந்த லேண்டை வாங்கும்போது கூட ஹீரோவோட அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா இவர் வாங்கி 2 வருஷம் தான் ஆகுது. இறந்து போன அந்த குரங்க புதைச்சது 3 வருஷம் ஆகுதான். அப்படின்னா அந்த இடம் உங்க பேர்ல இருக்கும்போது தான் அந்த குரங்க அங்க புதைச்சிருக்கீங்க. இந்த விஷயத்த போலீஸ்காரங்களுமே நோட் பண்ணிட்டாங்க. உங்க அப்பாவோட துப்பாக்கி வேற காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அதையுமே அந்த துப்பாக்கியோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆளு
ஆளு சொல்லிட்டு போறாரு. அடுத்து கட் பண்ண இந்த பக்கத்துல ஹீரோவோட அவங்க அப்பா ரூம்குள்ள உட்காந்துட்டு எதையோ கட் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காரு. அதையுமே நம்ம ஹீரோயின் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒளிஞ்சு நின்னுதான் பாக்குறாங்க. டப்புன்னு அந்த ஆள் ஏஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஆபீசரும் ஃபாரஸ்ட் ஆபீசரும் ரெண்டு பேரும் லிங்க் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன குரங்க சுட்டது ஒரு துப்பாக்கியால தான் சுட்டிருக்காங்க. அதுவும் அந்த துப்பாக்கி ஒரு சாதாரண பிஸ்டல் இருந்து தான் சுட்டிருக்காங்க. அதனோட எம்எம் சைஸ் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும் போதுதான் அங்க இருக்கிற ஒரு ஏட்டைய, சார் அந்த வீடு பக்கத்துல இருந்தது இல்லையா, அந்த பெரியவர்கிட்டமே அந்த துப்பாக்கி தான் இருந்தது, ஒருவேளை அவரே ஏதாவது சுற்றுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது, ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் துப்பாக்கியுமே கிடைக்கும், சோ அது மூலமா கூட சுட்டுருக்கலாம் இல்லையா, அந்த ஆள் எப்படி, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த ஆள் வந்துட்டு, ரெண்டு பையன் சார், அவங்க பொண்டாட்டி இறந்துட்டாங்க, மிலிட்டரியில தான் இருந்தாரு, ஆனா பெரிய பையன் எப்பவே ஃபாரின் போனாரு, அங்கேயே செட்டில்டு, வரமாட்டான், ரெண்டாவது இருக்கிற சின்ன பையன் தான் அவர் கூட இருந்துகிட்டு இருக்கான், அவனோட பொண்டாட்டிக்கும் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு அந்த பொண்ணு இறந்துருச்சு, அந்த ஆளுக்கு ஒரு பையன் இருந்தான், அந்த பையனுக்கு ஒரு சின்ன பையன் தான், ஒரு 2-3 தடவை காணாம போயிட்டான், காணாம போனதுக்கு அப்புறம் கிடைச்சிருவான், அவனவே வீட்டுக்கு வந்துருவான், வந்ததுக்கு அப்புறம் ஒரு கதை சொல்லுவான் பாருங்க சார், நான் இங்க போனேன் அங்க போனேன், இந்த ஸ்பைடர்மேனை பார்த்தேன் அந்த ஸ்பைடர்மேனை பார்த்தேன்னு கதை விடுவான், அவன் சொல்ற கதையெல்லாம் கேட்கவே முடியாது, இப்ப 3வது தடவை காணாம போயிட்டான், காணாம போய் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா இது நாள் வரைக்குமே அவன் திரும்பவும் வரல, கிடைக்கவும் இல்ல, இப்ப 3வதா கிடைச்சா கூட அவன் சொல்ல போற கதைக்காக நாங்கெல்லாம் ஆர்வமா இருக்கோம் சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரங்க நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர்கிட்ட இருக்கிற துப்பாக்கி நீங்க வாங்கி பார்க்கலாம்னு சொல்லும்போது அந்த துப்பாக்கியுமே அவர் தொலைச்சிட்டாரு, அதுக்கான கம்ப்ளைண்ட் இப்ப கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் ஆகுறாங்க. இது பாருங்க, நமக்கு இருக்கிறது ஒரு 2 ஆப்ஷன் தான், ஒன்னு அந்த குரங்கு கொண்டது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், இல்ல அப்படின்னா அந்த பெரியவரோட துப்பாக்கி எங்க மிஸ் ஆயிடுச்சோ அந்த கேஸ நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும், இது ரெண்டுமே இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற மேலதிகாரி சொல்லிட்டு போறாங்க. சரி, அது விஷயமா என்கொயரி எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு கனவு வருது, அந்த சின்ன பையனை ஹீரோட அப்பா துரத்திட்டு போற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குற மாதிரி தெரியுது, இது எல்லாமே ஒரு கனவா காண்டுகிட்டு இருக்காரு. அப்படியே டியூட்டி எல்லாம் முடிச்சு நம்ம ஹீரோ காரை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. வர வழியில அவங்க அப்பா நடந்து போயிட்டு இருக்காரு. என்னப்பா கார் எங்கப்பா நடந்து வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல டீசல் இல்லடா அப்படின்னு சொல்றாரு. நேத்து தானப்பா டீசல் போட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா மறந்து இருக்கிறாரு. சரின்ட்டு நம்ம ஹீரோவும் ஆமதியா இருக்கிறாரு. அப்படியே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா வழக்கமா ஒரு இடத்துக்கு போவார் இல்லையா பேங்க்ல, அங்க போயிட்டு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஏதோ சில விஷயங்களை பத்தி நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கார்ல வந்துகிட்டு இருக்காரு. திரும்பவும் நம்ம ஹீரோவோட அவங்க அப்பாவுக்கு பாதை மறந்து போச்சு, இதுதான் உண்மை. அப்படி மறந்து போன பாதைக்கு பக்கத்துல ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. திரும்பவும் அது உருங்குது. அதே நேரத்துல ஒரு பஸ் ஒண்ணு போகுது. அந்த பஸ் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போற வழி அப்படிங்கறத ஹீரோவோட அப்பா கணிச்சுக்கிறாரு. அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணியே ஒரு வழியா நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து சேர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே வாசல்ல ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட கூட வேலை பார்த்த ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, உங்க பையன் நீங்க ஃபேமிலியா அங்க வெளியே போயிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ கூட அவங்க அப்பாக்கு இது யார் அப்படிங்கறதே சுத்தமா தெரியல. என்ன பண்றது, இவர் யாரா இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது ஒரு போட்டோ ஒண்ணு மாட்டிருக்கு. அந்த போட்டோல இருக்கிற இவரோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இவன் நம்ம கூட வேலை பார்த்திருக்கான், ஆனா இவனோட பேரு என்ன அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட அப்பாக்கு தெரியல. உடனே ஒரு நிமிஷம் இங்கே இருடா அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிற மாதிரி உள்ள போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் ரூம்லயும் இதே போட்டோ ஒண்ணு மாட்டிருக்கு. அந்த மாட்டப்பட்ட போட்டோல அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவரோட சட்டையில எழுதிருக்கும்ல, அந்த பேரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டிராவை திறக்கிறாரு. அந்த டிராவில அவரோட பேரை போட்டு ஒரு சின்னதா ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்ல ஓபன் பண்ணி பாக்குறாரு. இவரோட பேர் இது, இவர் இந்த இடத்துல இருந்தாரு, இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படிங்கறத ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நோட் பண்ணி வச்சிருக்காரு. வந்த ஆளுக்கு இத்தனை பசங்க, இந்த பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்காரு. சோ அதை வச்சு அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினுமே 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்த ஆளு சில விஷயங்களை மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா நோட்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காரு இல்லையா, அப்படி எழுதி வச்சிருக்கிறத பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருக்கும்போது, நீ யாரு, நீ என்ன வந்து டெஸ்ட் பண்றியா, நீ இவனே கிடையாது, காஷ்மீர்ல நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கலையே, அப்படி இப்படின்னு சில க்ளூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே ஆள் வந்து பேசிருக்காரு. அப்படி அவர் பேசும்போது சில விஷயத்தை நோட் பண்ணி வச்சிருந்திருக்காரு நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா. இப்ப பேசும்போதும் முன்னாடி பேசும்போதும் நிறைய விஷயங்கள் மாத்தி மாத்தி பேசுறதால நம்ம ஹீரோவோட அப்பாக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த டவுட்ல நீ எதுக்காக அங்க வந்திருக்க சொல்லி அடிக்கவே போயிட்டாரு. ஒரு கட்டத்துல தள்ளி விட்டுறாரு. ஆனா அதே நேரத்துல சரியா நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துடுறாங்க. அங்க வந்தாரு இல்லையா அந்த ஆளு, நோட்ல இருக்கிற சில விஷயத்தை அப்படியே கிழிச்சு தன்னோட பாக்கெட்ல வச்சுட்டு ஏந்து நிக்கிறாரு. ஹீரோவும் அப்பதான் சரியா உள்ள வராரு. உங்க அப்பாவை பாத்துட்டு போலாம்ப்பா வந்தேன், ஃப்ரீயா இருந்தா என்னோட காஃபி தோட்டத்துக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா அவரு வெளியே போறாரு. ஆனா ஹீரோவோட அவங்க அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, எல்லாமே டோட்டலா மறந்துட்டாரு. இவன் யாரு, திரும்பவும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு அவர் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. கட் பண்ணா இங்க போலீஸ்
டிபார்ட்மெண்ட்ல காமிக்கிறாங்க. ஒரு வீடியோ ஒன்னு ரெக்கார்டுல கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னா சில குரங்குகள் எல்லாம் அங்க வீடியோல மாட்டி இருக்குதுங்க. அந்த குரங்கோட கையில துப்பாக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் ஒன்னு கிடைச்சிருக்குது. அந்த துப்பாக்கி யாரோடது, அந்த காணாம போனதுல வயசானவர் அவரோட துப்பாக்கியான அவர் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவை இங்க கூப்பிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஃபாரஸ்ட் சுத்தி பார்க்கிறதுக்காக ஒரு 2 கப்பிள்ஸ் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க லிமிட்டை தாண்டி உள்ள போய் கேமரால படம் பிடிச்சிருக்காங்க. சோ இப்போ அதனால கூட நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல விடியா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அவங்க அப்பா எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த குரங்கு கையில இருந்த துப்பாக்கி நம்ம ஹீரோவோட அவங்க அப்பாவுதான் அப்படின்னு சொல்லி அவரை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக தான் இங்க கூட்டு வந்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினுக்குமே பயமா தான் இருக்குது. ஏன்னா அந்த துப்பாக்கி அவரோடது அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா அந்த குரங்கை சுட்டு கொண்டதுமே இதே மாதிரி துப்பாக்கி அப்படிங்கறத மேட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா களிதான் திங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயந்துகிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோட அவங்க அப்பா உட்கார வைக்கிறாங்க. அந்த துப்பாக்கி அவரும் குறுகுறுன்னு பாக்குறாரு. பார்த்ததுல இந்த துப்பாக்கி என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரரு சார் அது அவரோட துப்பாக்கிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த துப்பாக்கியோட எத்தனை எம்எம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரியான துப்பாக்கி மார்க்கெட்ல கிடைக்காதையா லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லும்போது அவர் மிலிட்டரியில இருந்தாரு சார், அதுவும் சுடுறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட், அதனால இம்போர்ட் கூட பண்ணிருக்காங்க இல்லையா அந்த துப்பாக்கி அப்படின்னு சொல்றாங்க. யோ அப்படி பார்த்தா மார்க்கெட்ல அந்த துப்பாக்கி கிடைக்குது இல்ல, ஒருவேளை வேற துப்பாக்கி கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த குரங்கு கையில இருக்கிற துப்பாக்கி நம்ம கைக்கு வந்தாதாயா கன்ஃபார்மே பண்ண முடியும், எவிடன்ஸா நீ என்னத்தையா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா துப்பாக்கி லைசன்ஸை கேன்சல் பண்ண சொல்றாங்க. அந்த துப்பாக்கியுமே தேட சொல்றாங்க. குறிப்பா இந்த கேஸ்ல ஒரு சரியான எவிடன்ஸ் வேணும்னா ஒன்னு அந்த துப்பாக்கி கிடைக்கணும், இல்ல அப்படின்னா இந்த கேஸ சரியா நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வழக்கமா எரிக்கிற இடத்துல தான் எரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அவர் எரிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் போறாங்க. அங்க எரிச்சுக்கிட்டு இருக்க பாதி பேப்பரை அமைக்கவும் செய்யறாங்க. அமைச்சிட்டு அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளே ஹீரோவோட அவங்க அப்பா அங்க வந்துடுறாரு. வந்து அவங்க மருமகளையே பிடிச்சி எதுக்காக இப்படி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை நடக்கும்போது அதே இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாங்க. என்ன பண்றீங்க 2 பேரும், ஏன் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க அப்பா ஏதோ ஒரு தப்பு பண்றாரு, அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்குள்ள உங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இத பாரு அபர்ணா, நீ வந்த நாள்ல இருந்து எங்க அப்பாவை ஒரு கைதி மாதிரி நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஹீரோட அப்பா டேய் இத பாரு அஜய், நீ சண்டை போடுறதா இருந்தா எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் போடுறா, இப்படி தெருவுல வந்துட்டு இந்த மாதிரி கத்தி கத்தி பேசிட்டு இருந்தா பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, போங்கடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஆள் பேசிட்டு போறத பார்க்கும்போது நம்ம அபர்ணாக்கே ஒரு நிமிஷம் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதே இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோவோட அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக அப்படின்னா போலீஸ்காரங்க விசாரிச்சதுல நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா டைப்ல இருக்குது இந்த சாராயம் காட்சி விப்பான் பாத்தீங்களா, அவனோட தான். அவனை கூட்டி என்கொயரி பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அது என்ன ஸ்டேட்மெண்ட் அதை பத்தி கிளியரா விசாரிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவோட அவங்க அப்பாவை இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹீரோவோட அவங்க அப்பாவும் அந்த சாராயம் காட்சி விக்கிறவனும் சின்ன வயசுல இருந்து 2 பேருமே ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி ஒரு குடோனை ஏதோ எரிச்சிருக்காங்க. அந்த எரிச்ச கேஸ்ல ஹீரோவோட அப்பா மேலையும் அந்த சாராயம் காட்சி வித்தான் பாத்தீங்களா அவன் மேலையும் கேஸ் போட்டிருக்காங்க. ஹீரோவோட தாத்தா பெரிய ஆளுங்கிறதால அப்பவே ஹீரோவோட அப்பாவை வெளியே எடுத்து ஆர்மிக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு போலீஸ் ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க. இது பாரு உங்க அப்பாக்கு எதிராக அந்த சாராயம் காய்ச்சிருவான்ல அவன் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான், அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மேற்கொண்டு எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இப்ப நேரா நம்ம ஹீரோ அவனை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா கிட்ட போலீஸ்காரர் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதிராக அவன் எல்லா சாட்சியுமே என்கிட்ட சொல்லிட்டான். குறிப்பா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பிஸ்டல் எங்க போனது அப்படிங்கிற விஷயம் அவனுக்குமே தெரியல. இந்த கதையில அவன் சொன்ன கதையிலுமே பிஸ்டலை பத்தி எதுவுமே சொல்லல. சோ உங்களுக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்றீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்க ஹீரோவோட அப்பாக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க நம்ம ஹீரோ போயிட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறாரு அவங்க அப்பா ஃப்ரெண்டு கிட்ட. அப்பதான் ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிளாஷ்பேக்கா உன்னோட முதல் மனைவிக்கு உடம்பு சரியில்லாத நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போதான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற காட்டு பகுதியில துப்பாக்கியால சுடுற சத்தம் கேட்டுதான் இந்த சாராயம் காய்ச்சிருவா அங்க ஓடி போய் பார்த்திருப்பான். ஓடி போன இடத்துல ஹீரோவோட அவங்க அப்பா அவங்க பையனை போட்டு குச்சால செமையா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்டா இப்படி சின்ன பையனை அடிக்கிறேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த குட்டி பையன் வீட்டுல இருக்கிற இந்த பெரியவரோட துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அங்க இருந்த குரங்க சுட்டு இருக்கிறான். சுட்டுறதுல அந்த குரங்குமே அங்கேயே செத்து போச்சு. இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் பாரு, இதே வேட கூடமா ஏதாவது பண்ணிருந்தானா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா அந்த ஆளு அடிக்கிறாரு.
அடிச்சதுக்கு அப்புறம் சரி விடுறா, அவனுக்கு சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், இவங்க அப்பா அம்மா எங்க போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறதாவும் சொல்றாங்க. சரி இப்ப இது வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், இதுவுமே கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குரங்க மட்டும் நம்ம சாராய காய்ச்சல் தூக்கிட்டு போயிட்டு ஒரு குழியை தோண்டி புதைச்சிருக்காரு. புதைச்சிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சின்ன பையன் அங்க திணையில உட்காந்துருக்கான். அந்த பெரியவர் பால் பாயசம் வச்சு எடுத்துட்டு வந்து நம்ம சாராய காய்ச்சலுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த நீ குடிப்பெல்லாம் குடிடா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப சொல்லும் போது கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது, அந்த துப்பாக்கி எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூடமே சொல்லல. அவன் முகத்துல அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே எனக்கு தெரியல, மறந்துட்டான் போல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன அடிக்கடி சந்திக்க வருவான். சந்திக்க வந்ததுக்கு அப்புறம் அவன் கூட யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்களே எல்லாத்தையுமே அவன் சந்திச்சிருக்கான், என்னையே வந்து சந்திச்சிருக்கான். என்கிட்ட பேசும்போது கூட நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லுவான். ஆனா சில விஷயங்களை மட்டும் மறந்துடுவான். அந்த விஷயம் என்னடான்னு சொல்லி கேட்டா அவன் என்கிட்ட ரொம்ப கோவப்படுவான். ஆனா வரும்போதெல்லாம் எப்பயுமே என்கிட்ட பேசும்போதெல்லாம் ஆரம்பத்துல என்ன பேசிட்டு போனோம் அதே தான் திரும்பி ரிப்பீட்டடா பேசுவானே தவிர வேற எதையுமே புதுசா பேச மாட்டான். அதுலதான் எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு ஞாபக மறதி ரொம்ப அதிகமா இருக்குது. நான் அதை ஒண்ணு பெருசா கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்கிறவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஹீரோவோட அவங்க அப்பா கூட வேலை பார்த்த மாதிரியே ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா. அவர் வேற யாருமே கிடையாது, டாக்டர் தான். சோ அவருக்கு அப்பாக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னாலே அலர்ஜிங்கிறதால ஹீரோ போட்ட செட்டப் தான். இப்ப அவர்கிட்ட இந்த மாதிரி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கிற மெடிக்கல் இஷ்யூவை வச்சு நம்ம வெளியே ஈஸியா கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. ஹீரோ இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காரு. ஹீரோவோட அவங்க அப்பாவை ரொம்ப நேரம் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உடம்பு முடியாத ஆள வயசான ஆள இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது, எதுவா இருந்தாலும் குயிக்கா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அப்பா வழக்கமா எரிச்சிட்டு இருந்தாரு இல்லையா, திரும்பி அதை விடல, அதே இடத்துக்கு போய் அங்க மிச்ச மீதி எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ அவங்க அப்பா ரூமுக்கு ஹீரோயின் போக ஆரம்பிக்கிறாங்க. போனதுக்கு அப்புறம் சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு புக்கு போட்டு எழுதி வச்சிருக்காரு. அவங்க யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கு. இந்த பக்கத்துல ஹீரோட அவங்க அப்பா கிட்ட போலீஸ்காரங்க விசாரிக்க அவரால் பதில் சொல்ல முடியாம வேர்த்து உருவிருத்து ஒரு கட்டத்துல யூரினே போக ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் அந்த பெரியவரோட டிராவெல்லாம் திறந்தாங்க இல்லையா, அதுல ஏகப்பட்ட சாவிலாம் இருக்குது. ஒரு கட்டத்துல அந்த டாக்டர் வந்துடுறாரு, நம்ம ஹீரோவும் வராங்க. கூடவே ஒரு வக்கீலும் கூட்டு போயிட்டு நேரா அங்க இருக்கிற போலீஸ்கார நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்பாக்கு உடம்பு முடியாதவர்னு தெரிஞ்சும் நீங்க இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாம அவர் ரொம்ப கேள்வி கேட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அவர் யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் ரொம்ப பேனிக் ஆயிடுவாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருந்த டாக்டர் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது, அதனாலதான் ஆர்மில இருந்து 16 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான சர்டிபிகேட் டீடைல்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற போலீஸ்காரங்கள்ட்ட காமிக்கிறாங்க. இதை மீறி நீங்க அவரை என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா நான் கோர்ட்ல போயிட்டு கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரர் ஒரு நிமிஷம் இங்க உட்காருன்னு சொல்லிட்டு வேகமா ஏஞ்சி போறாரு. மேல ஒரு எஸ்ஐ இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு ஏன் சார் இந்த பெரியவருக்கு நீங்க தானே கன் லைசன்ஸ் கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா சார் நான் தான் என்கொயரி பண்ணி கொடுத்தேன், என்ன இப்ப அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. போயா லூசு, அவரு மிலிட்டரியில இருந்து வந்தாருல்ல, அவரை ரிட்டையர்மெண்ட் ஆகியோ அவரை ரிசைன் பண்ணிட்டு வேலை விட்டு வரல, அவரு ஞாபக மறதியால மென்டலி சரியில்லாத ஒரு ஆள் அப்படிங்கறதால தான் மிலிட்டரியில இருந்து அவரை வேலை விட்டு தூக்கி இருக்காங்க 16 வருஷத்துக்கு முன்னாடி. சோ நீ 12 வருஷம்ன்ற 13 வருஷங்கிற, சோ அப்படி பார்த்தா மென்டலி ஒரு ஸ்டேபிளா இல்லாத ஒரு ஆளுக்கு நீ எப்படி கன் லைசன்ஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லி கோர்ட்ல நம்மள கிளின்னு கிளிப்பான். நீ நானும் தான் அதுக்கு பதில் சொல்லணும், நம்ம தலைதான் உருளம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சர்டிபிகேட் எல்லாம் காமிக்கிறாரு அங்க இருக்கிற போலீஸ்காரு. இப்ப வச்சாம்பார ஆப்புன்ற மாதிரி வேற வழியே இல்லையா, அந்த குரங்கு கிட்ட இருந்த பிஸ்டலுமே கிடைச்சாலுமே நம்ம அதை வச்சு எந்த ஒரு எவிடன்ஸுமே சாட்சி பண்ண முடியாது, ஏன்னா அவர் மென்டலி ஸ்டேபிளா இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்காரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில அந்த கன் அவர்தாங்கிறத நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காத, இந்த கேஸை இதோட விட்டுரு, அதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்லிட்டு போறாரு. அடுத்தது நம்ம ஹீரோவோட அப்பாவை வெளியே விட்டுட்டாங்க. அங்க இருக்கிற வக்கீலும் டாக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா எங்க அப்பாக்கு ஞாபக மறதிங்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, போலீஸ்காரங்களுக்கு உங்க அப்பாக்கு ஞாபக மறதி இருக்கிறது தெரியுதுதான், ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கும் பிரச்சனை தானே, ஏன்னா ஞாபக மறதியான இருக்கிற ஒரு ஆளுக்கு கன் லைசன்ஸ் கொடுத்தது தப்புங்கிறது அவங்களுக்குமே தெரியும், நீ ஒன்னும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் அவர் வீட்டுல இருந்து ஏகப்பட்ட எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்னா பொறுக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு கபோர்டு ஒன்னு இருக்கு, அந்த கபோர்டுக்கு கீழே ஏதோ ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு, அதை திறந்து பார்த்தா அதுல ஒரு துப்பாக்கி இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. உண்மையாலுமே லைசன்ஸ் வாங்கின துப்பாக்கி இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காருங்கிறத நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவும் இங்க கார்ல வந்து இறங்குறாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு இங்க வெளியே வந்து நிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா நார்மலா தான்
பழைய மாதிரி வராங்க. அப்ப டாக்டருமே வந்துட்டு நிறைய விஷயத்த பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அனுப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இதை பாரு, உங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் மறைச்சிருக்காரு, இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. எனக்கு என்னமோ உங்க பையன் காணாம போனதுக்கும் உங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. ஒருவேளை அவரால் தான் இது நடந்திருக்குமோன்னு கூட எனக்கு தோணுது. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்க பையன் காணாம போயிருக்கான். சோ அப்படின்னா அன்னைக்கு பாத்துக்கிட்டது உங்க அப்பா தானே. அவருக்கு கண்டிப்பா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை தெரியாத மாதிரி நடிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோக்கு பயங்கரமான வெறி. திரும்பவும் நான் உனக்கு எத்தனை தடவை தாண்டி சொல்றது, இது மாதிரி எல்லாம் பண்ணாத, என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட அப்பா, இதுல வேற எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் இதை பாரு, நீங்க என்ன ஏமாத்தணும்ன்றத நினைக்காதீங்க, இந்த வீட்டுல நானும் ஒருத்தி வந்திருக்கிறேன், சும்மா சுத்தி பார்க்கறதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவோட ரூம்ல இந்த கன் இருந்தது பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டும் போதுதான் உட்காமக்க நம்ம ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்குது. அப்படியே பொத்துன்னு கீழே உட்கார்றாரு. அப்பதான் சில விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கே தெரியுங்க, அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்றது எரிக்கிறதும் அவர் தான் அப்படிங்கிற A to Z எல்லாமே நம்ம ஹீரோக்குமே தெரியும். ஆனா இதெல்லாம் ஏன் அவர் பண்றாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அந்த பிளாஷ்பேக்ல என்ன அப்படின்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட மனைவி உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க இருந்து கூட்டிட்டு வீட்டுல வந்து விட்டுட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி இருப்பாரு. அவங்க மனைவி இந்த பையனும் வீட்டுல சந்தோஷமா இருந்திருப்பாங்க. திரும்ப வேலை எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. வந்து பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, அவங்க பையன் துப்பாக்கியால யாரும் சுட்ட மாதிரி இறந்து கிடக்குறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ கதறி கதறி அழுகிறாரு. பக்கத்துல அவங்க மனைவி பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி அவன் அந்த துப்பாக்கியை வச்சுட்டு தரமாட்டம் சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சான். நான் புடுங்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா என்னோட கண்ட்ரோலை மீறி நானே அந்த துப்பாக்கியை அழுத்திட்டேன். அந்த துப்பாக்கியில இருந்த குண்டு தான் அவனை சாகடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகுறாங்க. என் பையனை நானே கொண்டுட்டேனே, என் பையன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நேரத்துல கார் வர சத்தம். யாருடான்னு பார்த்தா ஹீரோவோட அவங்க அப்பா. கதவை சாத்திட்டு திரும்ப இந்த பக்கம் போறாங்க. அவங்க அப்பா நார்மலா தான் வந்து டீ எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப கூட நம்ம ஹீரோ போயிட்டு நின்னு அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதை பாரு, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரல, எனக்கு ஞாபகம் மறதிலாம் இல்லடா, நான் நல்லா தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு வெளியே கிளம்பி போறாரு. போகும்போது கூட டீ போட்டுட்டு இருந்திருப்பாரு. இவர் பேச்சு கொடுத்தோன்னே அந்த டீ போட்டதே மறந்துட்டு அந்த ஆளு அப்படி போறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்ப வந்த பக்கம் சரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வராரு. வந்து பார்த்தா அவங்க மனைவி டேப்லெட் ரொம்ப அதிகமா போட்டு சூசைடா அட்டன் பண்ணிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. அவங்க பையனோட டெட் பாடி வீட்ல இருக்கு. வீட்டை சாத்திட்டு தான் போறாரு. போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் கேட்டதுக்கு நம்ம ஹீரோ டேப்லெட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க, வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதனால டாக்டர் கண்டுபிடிச்சாங்க, இவ ஒண்ணு எக்ஸ்ட்ரா சாப்பிடல, ரொம்பவே அளவு கடந்து சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு டேப்லெட் சாப்பிட்டதால இந்த மாதிரியான பிரச்சனை. நீங்க என்ன மறைக்கிறீங்களா, இது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் தானே, இதுக்கான காரணத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போலீஸ்க்கு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இல்ல மேடம், அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நாங்க எடுக்கிறோம், அந்த டேப்லெட் தான் அவ தெரியாதனமா சாப்பிட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சமாளிக்கவா ஆரம்பிக்கிறாங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறாங்க. அந்த அம்மாக்கு ஓரளவுக்கு உடம்புலாம் சரியா இருக்கு. சரின்ட்டு ஹாஸ்பிட்டல விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. அவங்க பையனோட டெட் பாடி இருந்த ரூம் கதவை திறந்து பார்த்தா அவனோட பையனோட டெட் பாடியும் காணா, அதுக்கான ரத்தம் சொட்டு ஒண்ணு கூட காணா, எல்லாம் கிளீனா பர்ஃபெக்டா இருக்குது. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேக்குறாரு. ஆனா இந்த மாதிரி நடந்துச்சு கூட நம்ம ஹீரோ சொல்லல. ஹாஸ்பிட்டல்ல இருக்க என் வைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க வைஃபும் கூட்டு வராங்க. கூட்டு வந்த கொஞ்ச நாள்ல அவங்க மனைவியுமே இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அடிக்கடி நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா பழைய வேஸ்ட் பொருள் எல்லாத்தையும் போட்டு எரிக்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே நிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிக்கும் போது அவங்க அப்பா ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை யார் பண்ணாங்கிறது தெரியல, நீ பண்ணியோ இல்ல உன் மனைவி பண்ணாங்களோ, உங்க 2 பேருக்குள்ளதான் யாரோ ஒண்ணு பண்ணிருக்கணும். ஆனா யார் பண்ணாலும் பண்ணலனாலும் அது தானாவே நடந்த சம்பவமா இருந்தாலும் கொலை தான் அப்படிங்கறத ஹீரோவோட அப்பா பேசிக்கிட்டே அழுகிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்குவே தெரிய வருது, அப்பா தான் தன்னோட பையனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அவங்க அப்பா அழுக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஞாபக மறதி தான், இது தீர்க்க முடியாத ஒரு வியாதி தான், இருந்தாலும் இதுதான் இப்ப எனக்கு மருந்தா இருக்குது. ஏன்னா என் பேரை இறந்துட்டான், அதை நான் மறந்துடுவேன்ல ஈஸியா, எனக்கு ஞாபகத்துக்கு இருக்காது இல்ல, என்னதான் இருந்தாலும்
என்னால அதை ஏத்துக்க முடியாது, என் பையன் ஒரு கொலைகார அப்படிங்கறத நிக்க வைக்க முடியாது அப்படிங்கறதுக்காக தான் இதை நான் மறைச்சேன் அப்படிங்கறத அவரு சொல்லிட்டாரு. ஆனா அந்த டெட் பாடி என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோவால கேட்க முடியல. கேட்டாலும் அது அவங்க அப்பாக்கு தெரியுமோ தெரியாதோ, ஞாபகம் வச்சுக்கோறான்னு கூட தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க. ஹீரோவோட அப்பா போட்ட ஸ்கெட்ச் தான் இது எல்லாமே. ஹீரோவோட அப்பாக்கு ஞாபகம் மறதிங்கிறது எல்லாமே உண்மைதான். அதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. சில பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாரு, நோட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இந்த சாராயம் காசுண்ட போயிட்டு கேட்பாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அவனும் சில விஷயத்த சொல்லியிருப்பான். உன் பேரன் தான் எடுத்துட்டு போய் அந்த குரங்க சுட்டான் அப்படிங்கிற மாதிரி. அந்த சுட்டதுக்கு அப்புறம் தங்கிட்ட இருக்கிற புல்லட்டை வச்சு கவுண்ட் பண்ணுவாரு. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு புல்லட் காணாம போயிருக்கா அப்படிங்கறத வச்சு மேட்ச் பண்ணும்போது தான் தன் பையன் தான் தன்னோட பேரனை கொண்டிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஞாபகத்துக்கு வரும். ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு எரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் திரும்ப ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. இப்படி அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் காலையிலுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு மெயில் ஒன்னு வந்திருக்கு. ஒரு அன்ஐடென்டிஃபை பாடி ஒன்னு கிடைச்சிருக்கான். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுமே போறாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோயின் இவர் குடும்பத்துல யாரு என்ன தப்பு பண்ணாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க இல்லையா, அதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இனிமே இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ட்ரெயின் ஏறி கிளம்புறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோவோட பையன் இறந்து போயிட்டான், அவன் கிடைக்கவே மாட்டான் அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இதனால் வரைக்கும் அவங்க அப்பாக்கு ஏத்த மாதிரியே நம்ம ஹீரோவும் நடிச்சிருப்பாரு. இப்ப அவங்க பையன் கிடைக்க மாட்டாரு தெரிஞ்சும் கூட இங்க கிளம்பி போறதுக்கான காரணம் ஊர் உலகத்துக்கு யாருக்கும் இந்த உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு குறிப்பான விஷயம், சின்ன பசங்க கையில இந்த மாதிரி கத்தியோ ஷார்ப்பான பொருளோ இல்ல ஏதாவது மருந்தோ இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கையில கொடுக்காதீங்க, எற்ற அளவுக்கு கூட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிப்போம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.